Let's go to the next question. The numerical value of a given quantity is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. directly proportional to unit, inversely proportional to unit, independent of unit and equal to unit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. We know that numerical value and unit they both are inversely proportional. யூனிட் அதிகமாக நியூமரிக்கல் வேல்யூ குறைஞ்சிரும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், 1 கிலோ சக்கரை 100 கிராம் சக்கரை அப்படின்னு யோசிச்சீங்கன்னா 100 அப்படிங்கிறது நம்பர் அதிகமா இருக்கு, கிராம் அப்படிங்கிற யூனிட் குறைவா இருக்கு. ஸோ நம்பர் அதிகமாகும் போது யூனிட்டோட வேல்யூ குறைஞ்சிரும். 1 கிலோ சக்கரைங்கும் போது 1ங்கிறது நம்பர் சின்னது, கிலோங்கிற யூனிட் அதிகமாகுது, ரைட்டா? ஸோ நியூமரி வேல்யூவும் யூனிட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ரைட்? யூனிட் அதிகமான நம்பர் குறைஞ்சிரும், நம்பர் அதிகமான யூனிட் குறைஞ்சிரும். ஸோ திஸ் இஸ் இட், ரைட்? 1 kg சுகர் அண்ட் 100 கிராம் சுகர், தட்ஸ் a பெஸ்ட் எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ இதோட ரைட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் they both are inversely proportional. Numerical value is inversely proportional unit. The option will be B. P option right answer, right? Thank you.